வணக்கங்க. இது இனிது. ஆ இன்னைக்கு எங்க வீட்டு சமையல் தாங்க. இல்ல இல்ல இன்னைக்கு சூடா மட்டன் குழம்பு வச்சுக்கிறேங்க. கறி வாங்கிட்டு வந்து, அப்புறம் மீன் குழம்பு வச்சுருக்காங்க. பாறை மீன் போட்டு குழம்பு வச்சுருக்காங்க. அப்புறம் மீன் வறுவல் இன்னைக்கு. அப்புறம் முட்டை வச்சு வச்சுருக்கேன். சாதம் வச்சு வச்சுருக்கேன். ரசம் வச்சுருக்கேன். அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எல்லாமே பாருங்கள், மீன் பெசரி வச்சுருக்கேன். அது அப்படியே வறுக்க வேண்டியதுதாங்க. அப்புறமேட்டா மீன் குழம்பு, கறி குழம்பு, ரசம், அப்புறம் முட்டை வச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி சாதம் வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் இன்றைக்கி முக்கியமாக முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரையும் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொழுக்கட்டை செய்யணுங்க, புளி கொழுக்கட்டை. இன்றைக்கி புளி கொழுக்கட்டை செய்யணுங்க, முருங்கைக்கீரை செய்யணும், முட்டை செய்யணும். கருவாட்டு குழம்பு சில பேர் செய்வாங்க. நாங்கள் இன்றைக்கி மீன் குழம்பு, கறி குழம்பு அப்படி செய்திருக்கோங்க. முக்கால்வாசி வீட்டில் கருவாட்டு குழம்பு தான் இன்றைக்கி செய்வாங்க. கவுச்சி செய்வோம். அதனால் நாங்கள் இன்றைக்கி மீன் குழம்பு, கறி குழம்பு, கருவாட்டு குழம்பு அவ்வளோ பிடிக்காதுன்றதுனால இதாக செய்திருக்கோம். அப்புறம் இன்றைக்கி புளி கொழுக்கட்டை செய்வாங்க. அதனால் புளி கொழுக்கட்டை செய்திருக்காங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்னங்க சமையல் சொல்லுங்கள். புளி கொழுக்கட்டை வெந்துருச்சுங்க. இதாங்க புளி கொழுக்கட்டை சேர்ந்துருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன சமையலுங்க? இன்றைக்கி எல்லா வீட்லேயும் இருக்கோம் நினைக்கிறேன். மாட்டுப் பொங்கலுக்காக செய்வாங்க. எல்லாருக்கும் இன்றைக்கி பொங்கல் வாழ்த்துக்கள், மாட்டுப் பொங்கல் வாழ்த்துக்கள்ங்க. இதாங்க எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்னங்க?